அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 5 பார்க்க போறோம். வாங்க என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 2 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணது, கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதும் ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் காஞ்ச பச்சை பட்டாணி 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டாணியை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். அடுத்து 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை அரிசியை பொறுமையாக கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா இலை தூவிக்கலாம். அடுத்து தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 முட்டையை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு வேக வச்சோன்னா முட்டை உடையாமல் இருக்கும். அடுத்து முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். தோசைக்கல் சூடாகிறதுக்கு முன்னாடி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா மசாலா கரிஞ்சிடும். இப்போ வேக வச்ச முட்டையை நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு முட்டை ஒரு பக்கம் நல்லா வறுபட்டதும் அதை திருப்பி போட்டுக்கலாம். அடுத்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டதும் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாப்பாடு நல்லா உதிரியாக வெந்திருக்கு. அவ்வளோதான், புலாவ் ரெடியாக இருக்குது. நம்ம இப்போது டிஃபன் பாக்ஸ் செட் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் விட்டமின் சி அண்ட் ஃபைபர் இருக்குது. இம்யூனிட்டிக்கும் டைஜஷனுக்கும் நல்லது. அடுத்து ஃப்ரை பண்ண எக்கை வச்சுக்கலாம். அடுத்து புலாவ் வச்சுக்கலாம்.
அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 5 ரெடி. நீங்களும் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.